Hi guys, this is Nivita. In the video 11th standard maths exercise 7.2 இருக்கக்கூடிய 14th problem தான் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா a is equal to 1 by 2 alpha 0 1 by 2 அப்படினு கொடுத்திருக்காங்க. Prove that summation of k is equal to 1 to n, determinant of a power k is equal to 1 by 3 into 1 minus 1 divided by 4 power n அப்படின்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா? ஸோ எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ப்ரூஃப் பண்ண சொன்னது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா, விச் இஸ் சமேஷன் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 1 to n, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் கேவோட வேல்யூ எப்படி வந்திருக்கும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ க்யூப். ஓகே, அப் டு எது வரைக்கும் போயிருக்கோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n வரைக்கும் போயிருக்கும். a பவர் n வரைக்கும் போயிருக்கும். தட் இஸ் k is equal to 1லேருந்து n வரைக்கும் தானே, அதனால் உங்களுக்கு n வரைக்கும் போயிருக்கும். ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், முதல்ல நான் n சிம்பிளை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். முதல்ல மெயின் டயகனலை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும். ஸோ இப்போ 1/2 தி ஹோல் ஸ்கொயர்னு வருது. ஓகேவா? 1/2 தி ஹோல் ஸ்கொயர் 0 இன்ட்டு ஆல்ஃபான்னு சொல்லும்போது -0ன்னு வரும். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம், 1/2 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏ ஸ்கொயரை கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ஸ்கொயர் என்னது 1/2 ஆல்ஃபா 0 இன்ட்டு 1/2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இன்ட்டு ஏன்னு சொல்லும்போது உங்களுக்கு 1/2 ஆல்ஃபா 0 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1/2 இன்ட்டு 1/2 அப்படின்னு சொல்லும்போது 1/2 தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு 0ன்னு சொல்லும்போது +0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த காலமையும் பண்ணும்போது 1/2 இன்ட்டு ஆல்ஃபான்னு சொல்லும்போது α/2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு 1/2ன்னு சொல்லும்போது +α/2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 இன்ட்டு 1/2ன்னு சொல்லும்போது 0 +1/2 இன்ட்டு 0ன்னு சொல்லும்போது 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 இன்ட்டு ஆல்ஃபானா 0 தான், ப்ளஸ் 1/2 இன்ட்டு 1/2ஓட வேல்யூ 1/2 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் α/2 ப்ளஸ் α/2ன்னு என்னது 2 α/2ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது வந்து இந்த இடத்துல 0ன்னு வந்திருக்கும், இந்த இடத்துல 1/2 தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஏ ஸ்கொயருக்கு நம்ம வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் ஆஃப் இது பண்ணணும். கரெக்டாக? இப்போ 1/2 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1/2 தி ஹோல் ஸ்கொயர்னா 1/2 தி ஹோல் பவர் 4ன்னு வரும். -0 இன்ட்டு எனி நம்பர் 0 தான். ஸோ இப்போ இதோட வேல்யூ 1/2 தி ஹோல் பவர் 4ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், முதல்ல டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து 1/2 தி ஹோல் ஸ்கொயர்னு வந்தது. இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு 1/2 டு த ஹோல் பவர் ஆஃப் 4ன்னு வருது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிருச்சு 2 4 6 8 அந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த வேல்யூ சொல்லியிருந்தாங்கல்ல, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது 1/2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 டு த ஹோல் பவர் ஆஃப் 4ன்னு வரும். அடுத்தது 1/2 டு த ஹோல் பவர் ஆஃப் 6ன்னு வந்திருக்கும். அப் டு எது வரைக்கும் போகும் அப்படின்னா +1/2 டு த ஹோல் பவர் ஆஃப் n வரைக்கும் போயிருக்கும். சரியா? ஏன்னா வந்து உங்களுக்கு எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n வரைக்கும் தானே கொடுத்துருக்காங்க, அதனால உங்களுக்கு வந்து n வரைக்கும் போயிட்டுருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 1/2 த ஹோல் ஸ்கொயரை வந்து காமனாக வெளியில் எடுக்கிறேன். இதை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1ன்னு வரும். இந்த இடத்துல 1/2 த ஹோல் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1/2 தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து 1/2 த ஹோல் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1/2 டு த ஹோல் பவர் ஆஃப் 4ன்னு வந்திருக்கும். ப்ளஸ் அப் டு ஆக்சுவலி வந்து உங்களுக்கு என்னன்னு வராதுல்ல, இந்த இடத்துல வந்து 2n வரும். ஏன்னா எல்லாமே ஒரு ஈவன் நம்பர்ஸாக தானே இருக்குது. இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பவர் n சொல்லும்போது இங்கே 1/2 தி ஹோல் ஸ்கொயர் 1/2 த ஹோல் பவர் ஆஃப் 4 1/2 டு த ஹோல் பவர் ஆஃப் 6 அப் டு எது வரைக்கும் போகும், உங்களுக்கு ஈவன் நம்பர் வரைக்கும் தானே போயிருக்கும். அப்போ 2n வரைக்கும் போயிருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த 1/2 த ஹோல் ஸ்கொயரை தானே வெளியில் எடுக்கிறோம். அப்போ +1/2 தி ஹோல் பவர் 2n - 2 அப்படின்றது வரும்.
ஏன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதிலேருந்து ஒரு 1/2 the whole square தான் வெளியில் எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1/2 to the whole power of 2n minus 2 அப்படின்னு வந்திருக்கும். ஏன்னா அந்த ஹோல் ஸ்கொயர் தானே நம்ம வெளியில் எடுத்துட்டோம். சரி, இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபி ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? ஜிபின்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னு படிச்சிருப்பீங்க. நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணலை. ஓகேவா? இதை மட்டும் தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் பண்ணும்போது நான் இதை தனியாக எழுதிக்கிறேன். 1 plus 1/2 to the whole square plus 1/2 to the whole power of 4 plus up to 1/2 to the whole power of 2n minus 2ன்னு வருது. சரியா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. உங்களுக்கு எல்லாம் ஒன்று தோணும், எதுக்காக இதை வந்து ஜிபின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிபின்னு நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா T2/T1 is equal to T3/T2 இருந்துச்சுன்னா நம்ம அதை ஜிபின்னு சொல்லுவோம். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம். இது T1, இது T2, இது T3. ஓகேவா? T2ன்னு சொல்லும்போது 1/2 to the whole square by 1, T1னா 1 is equal to 1/2 to the whole power of 4 divided by T2னா என்னது 1/2 to the whole squareன்னு வந்திருக்கும். ஸோ இதோட வேல்யூஸ் எப்படி எடுப்போம், 1/2 to the whole square இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 1/2 to the whole squareன்னு வருது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல்னு வந்துச்சுன்னா இதை நம்ம வந்து ஜிபின்னு எடுப்போம். அப்போ ஏவோட வேல்யூன்னு என்னது ஸ்டார்டிங் நம்பரோட வேல்யூ 1ன்னு எடுத்தாச்சு. அப்போ ஆறுன்னு சொல்லும்போது அந்த காமன் ரேஷியோ 1/2 to the whole square தான் என்னது உங்களுக்கு ஆறுன்றது கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து சம் ஆஃப் த டேர்ம்ஸ் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ சம் ஆஃப் த டேர்ம்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a into 1 minus r power n divided by 1 minus r அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ என்னது 1 into ஓகே into 1 minus r power n என்னது r ஓட வேல்யூ என்னது 1/2 the whole square into பவரில் n வந்திருக்கும் divided by 1 minus r ஓட வேல்யூ என்னது 1/2ன்னு கிடைக்கும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minus இந்த இடத்துல இதை எப்படி வரும் 1/2 ஸ்கொயர் இன்டூ என்னன்னு வந்திருக்கும். ஏன்னா நம்ம அந்த அப்படி தானே வரும். ஏன்னா இந்த பவர் 1 பவர் எனிதிங் 1 தான், 2 பவர் அது வந்து கீழே வந்துடும். ஓகேவா? டிவைடட் பை இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் லைக் ஆக்சுவலி இங்கே வந்து ஆரோட வேல்யூ 1/2 தி ஹோல் ஸ்கொயர் தானே, ஆரோட வேல்யூ 1/2 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ 1 minus 1/4ன்னு வரும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதலாம்னா 1 minus 1/4 பவர் என்னன்னு வந்திருக்கும் டிவைடட் பை 4 minus 1/4ன்னு வரும். இது எப்படி எழுதலாம்னா 1 minus 1/4 பவர் n டிவைடட் பை 3/4ன்னு வரும். ஓகேவா? ஏன்னா வந்து இந்த 2 ஸ்கொயரோட வேல்யூ 4ன்னு எழுதிட்டீங்க, அப்போ 4 பவர் என்னன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து நம்ம வெறும் அந்த சம் ஆட் பண்ணது மட்டும்தான். ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து சமேஷன் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 1 to n டிட்டர்மினன்ட் ஆஃப் a பவர் k அப்படின்னு சொல்லணும்னா உங்களுக்கு ஆக்சுவலி 1/2 to the whole square அப்படின்றது இருக்குதானே. இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த 1/2 to the whole square இருக்குது. நீங்கள் இப்போ இதுக்கு தான் ஆக்சுவலி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களே. ஓகேவா? இப்போ அந்த 1/2 to the whole square அப்படியே போட்டுட்டு இந்த இடத்துல என்ன வந்தது 1 minus 1/4 பவர் n டிவைடட் பை 3/4ன்னு வரும். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா 1/4 இன்ட்டு 3/4 ரெசிப்ரோகேட்டாக போடும்போது 4/3ன்னு வரும். 1 minus 1/4 பவர் என்னன்னு வந்திருக்கும். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/3 இன்ட்டு 1 minus 1/4 பவர் என்னன்னு வந்திருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலி நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இது நம்ம இந்த சமேஷன் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பவர் கேவோட வேல்யூ நம்ம வந்து 1/3 இன்ட்டு 1 minus 1/4 பவர் என்னன்னு ப்ரூஃப் பண்ணும். ஸோ இதனோட வேல்யூ வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ எடுக்கிறீங்க, நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அது இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஜென்ரல் டேர்மாகவே தெரிஞ்சிருது ஏ பவர் n வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதை எழுதிக்கிறீங்க. 1/2 ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஆக்சுவலி திஸ் இஸ் a ஜிபி. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த சீரீஸை எடுத்துட்டு ஏவோட வேல்யூ 1. ஸோ இது வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது T2/T1 is equal to T3/T2 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும், அது வந்து ஒரு ஜிபின்றது தெரியும். ஸோ அதுலேருந்து ஆரோட வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சம் ஆஃப் த சீரீஸ் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த வேல்யூஸை எடுத்து நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சீரீஸ்க்கான வேல்யூ கிடச்சிருது. இப்போ நம்ம டிட்டர்மெண்ட்டுன்னு கண்டுபிடிக்கும் போது ஏற்கனவே உங்களுக்கு 1/2 the whole squareன்றது இருக்குது. ஸோ அது கூட இதையும் சேர்த்து எழுதுறீங்க. ஸோ அப்போ 1/4ன்னு வரும் இன்ட்டு 4/3ன்னு வரும். இந்த வேல்யூஸில் இது இருக்குது டிவைடட்
இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1/3 × 1 - 1/4 power n அப்படின்றது கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.